Yeah. வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சக்கூடிய பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான செகண்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போது வரும்ன்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. அதை பற்றியும் அதே போல் தற்போது இருக்கக்கூடிய செகண்ட் இயர் மாணவர்கள் டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாமன்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்களும் அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான செகண்ட் அண்ட் ஃபோர்த்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் மந்தில் கட்டாயமாக உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுமே ஆகஸ்ட் மாதத்தில் தான் நடைபெற்றது. அதே மாதிரி இந்த முறையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மந்தில் நடைபெறும். அதற்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி செகண்ட் அண்ட் ஃபோர்த்து செமஸ்டருக்கு கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இனிமேல் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்முடைய சேனலில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கிளாஸஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டோம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த ஜூலை மந்த் இது தற்போது ஆரம்பிச்சிருக்கு. இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே போல் ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ஸு இந்த 40 மார்க்குக்கு கீழே குறைவாக எடுத்துருக்கோங்க. இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்கள் தியரி எக்ஸாமினேஷன்ஸில் 40 மார்க்ஸுக்கு கீழே எடுத்துருக்கோங்களாம். அப்கமிங் கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுக்கிறதுமே நல்லது. ஸ்வயம் எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கான அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ்ன்றது கொடுப்பாங்க. பிஎட் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். அதே போல் டிஆர்பி எழுத முடியுமா? இந்த எக்ஸாமினேஷன்ஸ் செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் கட்டாயமாக எழுதலாம். நீங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே போல் ரிசல்ட்ஸ் வந்துருக்கணும். அப்போ தான் எழுத முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்மளுடைய பிஎட் எக்ஸாமினுடைய டேட்ஸை பொறுத்தும், அதே போல் டிஆர்பி எப்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. அதில் மார்க்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எல்லா செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் மார்க் வந்ததுன்னா அதை கொடுப்பாங்க, ஃபில் பண்ண முடியும் நம்மளால். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சான்சஸ் கொடுக்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும். அப்போ கட்டாயமாக பாஸ் பண்ணியிருக்கணுமா, எழுதி முடிச்சிருக்கணுமான்றது, இல்லை எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறவங்க எழுதலாமான்றதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது தான் அது நோட்டிஃபிகேஷனில் தெரிவிப்பாங்க. அதால் மாணவர்கள் இங்கே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பிஎட் எக்ஸாமினேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதன் பிறகு தான் நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி நீங்கள் யோசிக்கலாம். அதால் ஸ்வயம் எக்ஸாமினேஷனை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எல்லோரும் பண்ணாதவங்க திரும்பவுமே ஒரு கோர்சஸ் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம எக்ஸாமினேஷன்ஸுக்கு அப்புறமா வந்ததுன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தகவல் நம்ம அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.